தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை. ஏன்னா தொலைஞ்சிருக்கானவங்களும் தெரியல. சில மூஞ்சிகள்லாம் பார்த்தா வெறுப்பா. இவங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எல்லாரையுமே என் குழந்தைங்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கூட இருக்கிறவங்களுக்கும் நியூசன்ஸ் தான், வேலை செய்யற இடமும் நியூசன்ஸ் தான். அந்த நியூசன்ஸுங்களோட எப்படி தான் கொடுத்தனும் பண்ணுவாங்க, விட்டுட்டு ஓட வேண்டியதுதான். நான் எல்லாரையுமே என் குழந்தைங்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு 3 மாசம் இதுங்களோட எல்லாம் கொடுத்தனும் பண்ண முடியல. அவங்களோட எப்படி கூட கொடுத்தனும் பண்ணுவாங்க? திரும்பி வந்துடாதம்மா தாயே. நான் எல்லாரையுமே என் குழந்தைங்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நல்ல வேளை மயங்கிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 89 அண்ட் எபிசோட் 90 ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே பூர்ணிமா விசித்ரா மேம் கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க எதுக்காக தினேஷ்க்கு ஸ்டே கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப விசித்ரா மேம் சொன்னாங்க, எனக்கு அதனால தான் 3 ஸ்டாரே கிடைச்சு, அது முழுக்க மைண்ட் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் என்னதான் ஸ்டே கொடுத்திருந்தாலுமே செகண்ட் ரவுண்ட்ல மனுஷன் வந்திருந்தாருன்னா கண்டிப்பா நான் கில் தான் கொடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, அப்படியே இன்னொரு பக்கம் தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள என்னதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே அவங்க இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிளே ஓபன் பண்ணல. சரி பாயிண்ட்ஸ் வாங்கிக்கிட்டோம், அடுத்த ரவுண்ட்ல வரட்டும் அப்படி இப்படின்னு கடைசி ரவுண்ட்ல என்கிட்ட வந்தாங்கன்னா அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே விளையாடுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சோ 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டுட்டு அடுத்த ரவுண்ட்ல அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட் தான் விளையாடிருக்காங்க போல இருக்கு. பட் ஒருவேளை தப்பி தவறி ஃபைனல் ரவுண்ட்ல இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரவுண்ட் வெறித்தனமா இருந்திருக்கும். பட் மிஸ் ஆகி போச்சு. திரும்ப தினேஷே என் கூட செகண்ட் ரவுண்ட் வந்தா நான் கில் பண்ணிருப்பேன். உங்களுக்கு ஸ்கோர் போர்ட்ல 0 லெவல்ல இருக்கு. கேம் அடுத்த 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் போங்க. ஃபைனலா நான் நின்னா பாக்கும்போது அது என்னங்கற பாப்பேன். எல்லாம் பிளான் தானே சார், இத பெருசா பண்றீங்க. அண்ட் இந்த வாரம் முழுக்க கிச்சன்ல பேசப்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மணி, ரவீனா அண்ட் விஷ்ணு இவங்க 3 பேர் மட்டும் தான் கட்டிங், வெசல் வாஷிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பாக்குறாங்க. விசித்ரா மேம் சமையல மட்டும் தான் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ரவீனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங்கே விசித்ரா மேம் வெசல் வாஷிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் விசித்ரா மேம் வெசல் வாஷிங் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அதுக்கு விசித்ரா மேம் உடனே எதுக்கு எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா, சமையல் நான் தான் பண்றேன், வெஜிடபிள் கட்டிங் நான் தான் பண்றேன், வெசல் வாஷிங் நான் தான் பண்றேன், எல்லா வேலையும் நான் தான் பண்றேன். அவன் ரவீனா கேட்டாங்க, மேம் எல்லா வேலையும் நீங்க தான் பண்றீங்களா, நாங்க எதுவுமே பண்றது இல்லையா கேட்டதுக்கு பண்றீங்க, பட் எதுக்கு எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுக்குறீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களே ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, சரி விடுங்க இன்னைக்கு நீங்களே குக்கிங் பண்ணிக்கோங்க, நான் வெசல் வாஷிங் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரவீனா ஓகே மேம் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே இந்த வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. எல்லா வேலையும் நான் செய்யறேன்றேன். நாங்களும் தான் எல்லா வேலையும் செய்றோம். சமையல் ஃபுல்லா நீங்க பாருங்க. இன்னைக்கு அப்ப கட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு என்னடாத்து. ஆக்சுவலா இங்க ரவீனா பண்ணது ஒரு கரெக்டான மூவ் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் விசித்ரா மேம் குக்கிங்ல இருந்துட்டு மத்த வேலையை பார்க்க வைக்கிறாங்க இல்லையா, அதை அப்படியே மாத்தி போடுங்க, ஸ்வாப் பண்ணுங்க. நீங்க சமையல் பண்ணிட்டு மத்த வேலையெல்லாம் விசித்ரா மேம் பார்க்க வச்சாதான் நீங்க படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்தை இப்ப நடத்தி காமிச்சிட்டாங்க. அண்ட் அங்கேருந்து நேரா போயிட்டு இருக்கிற 4-5 பாதத்தை கழுவி போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன பண்ண போற, கிச்சடியா? இந்த கிச்சடி பண்றதுக்கு இந்த ஒரு பாத்திரம் தேவை, இதை கழுவுறதுக்கு நான் அங்கே இருந்து கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன் மேம் எனக்கு இப்ப சமைக்கிறதுக்கு தேவை மேம், வெசல் வாஷிங் நீங்க தானே, அப்ப நீங்க தானே கழுவி கொடுக்கணும், இந்த ஒரு பாத்திரத்தை உன்னால கழுவ முடியாதா, ரொம்ப கிட்டிஸா இருக்கு ரவீனா நீ பண்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது இல்ல இதே விசித்ரா மேம் தான் இதுக்கு முன்னாடி நான் தான் சமையல் பண்றேன்ல மத்த வேலையை உங்களால பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்து இவங்க சமையல் பண்ணும்போது இந்த ஒரு பாத்திரத்தை கழுவுறதுக்கு நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரவீனா ரொம்ப கிளியராவே சொன்னாங்க, இந்த ஒரு பாத்திரத்துக்காக நான் கூப்பிடல, எனக்கு எல்லா பாத்திரத்தையும் கழுவுனதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன், இப்ப எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்பூனையும் கழுவி கொடுக்க அப்படின்னு சொன்னா, ஸ்பூன் இது நான் கழுவி கொடுக்கணுமா, இந்த மாதிரி ரவீனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க ரவீனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆக்சுவலா இங்க விசித்ரா மேம் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறது சத்தியமா புரியவே இல்லை. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு சமையல் இல்ல, அதுக்கு பதிலா நீங்க வெசல் வாஷிங் பண்ண போறீங்க, இதுதான் உங்க ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை பண்ணிட்டு போறதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா அது கௌரவ குறைச்சல் எடுத்துட்டாங்க. நான் எப்பயுமே குக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ராணியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன கொண்டு போய் பாத்திரத்தை கழுவ சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் நம்மளுடைய கையாட்கள் தானே, இவங்க எல்லாம் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசி டைப்ல தான் விசித்ரா மேம் இவங்க எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பாத்திரம் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேணா அதுக்கு நாங்க ஏந்து கூப்பிடுறேன். ரொம்ப கிட்டிஷா இருக்கு நீங்க பண்றதெல்லாம். எப்ப வருவாங்க, எப்ப பாத்திரம் வாஷ் பண்ணி தருவாங்க, அப்புறமா சமைக்கணும், இப்பெல்லாம் இருக்க கூடாது, சின்னத்தனமா இருக்குதுல்ல. இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. அண்ட் இதுல விசித்ரா
விசித்ரா மேம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே இதுக்காக என்ன அங்க இருந்து கூப்பிட்டியா, இதுக்காக என்ன அங்க இருந்து வர வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா. உடனே தினேஷ் உள்ள போயிட்டு ஆமா மேம் நீங்க அங்க இருந்தீங்கன்னா அங்க இருந்தா நீங்க வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு கவுண்டர் ஒன்று போட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இது உங்களுக்கு தேவையா, ஆல்ரெடி உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் ஆகல, அப்புறம் எதுக்காக இந்த பாயிண்ட் இங்க எடுத்து போடணும், ஆல்ரெடி அவங்க காண்டல பேசிட்டு இருக்காங்க, இப்ப நீங்க லைட்டா போட்டா கூட நல்லா பத்திக்கிட்டு எரியத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அங்க இருந்து கூப்பிடணுமாங்கிற நான் இங்க இருந்தா அங்க தான் மேடம் கூப்பிடுவாங்க, இங்க இருந்தா கூப்பிடுவாங்க. சார் உங்க வேலையை பாருங்க. நீங்க தினேஷ் இதை பேசின உடனே விசித்ரா மேமுக்கு என்ன மைண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா இது மொத்தத்தையுமே ஏத்தி விட்டது தினேஷ் தானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தினேஷை பத்தி கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவருடைய பர்சனல் மேட்டர் எல்லாத்தையுமே இழுத்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதுல விசித்ரா மேம் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் எதுக்கு தான் வந்து தொலைஞ்சாங்களோ, சில மூஞ்சிகள் எல்லாம் பார்த்தாலே வெறுப்பாகுது, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு அதுக்கு அடுத்ததா என்ன ஸ்டெப்புக்கு போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆளோட சேர்ந்து ஒரு 3 மாசமே நம்மளால வாழ முடியலையே, எப்படிதான் அவங்க ஒய்ஃப் இவ்வளவு நாள் வாழ்ந்தாங்களோ, ஏமா நீ திரும்பி எல்லாம் வந்துராதமா அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ரச்சிதா கிட்டே நீ இந்த ஆள்கிட்ட எல்லாம் திரும்பி வந்துராதமா, இவர் மோசமான ஆளுங்கிற அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. சில மூஞ்சிகள் எல்லாம் பார்த்தா வெறுப்பாகுது. இவங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நியூசன்ஸ்களோட எப்படிதான் கொடுத்தலும் பண்ணுவாங்க, விட்டுட்டு ஓட வேண்டியதுதான். திரும்பி வந்துராதமா தாயே. நேத்து வந்து விசித்ரா மேம் நான் உங்களுக்கு அன்பு கொடுக்கிறது நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கும்போது இல்ல மேம் அதாவது அன்பு அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதையும் எடுத்து ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் மறைமுகமா அவருடைய பர்சனல் லைஃப்குள்ள போய் அட்டாக் பண்றது இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அவருடைய லைஃப்ல கூடிய டிசாஸ்டரை எடுத்து இவ்வளவு தூரம் எடுத்து கேவலமா பேசணுமா. ஆக்சுவலா தினேஷ் அவருடைய ஒய்ஃப் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோக்கே நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்காரு. பட் இவங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஏமா இந்த ஆளுக்கெல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுமா, நீ திரும்பிலாம் வந்துடாதன்ற அளவுக்குலாம் பேசுறாங்க அப்படின்னா இவங்க மேல நம்ம ஓரளவுக்கு ஒரு மரியாதை ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மொத்த மரியாதையும் எடுத்து கீழே போட்டு இவங்களே குழி தோண்டி புதைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸுக்கே இந்த நிலை கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கும். நீ ஆமா அப்படிலாம் பேசுற, நீ ஆமா கஷ்டப்படுத்துற. அண்ட் இதுல மணி போயிட்டு விசித்ரா மேம் சொன்னாப்ல, அதாவது உங்களை 1-2 வெசல்லாம் வாஷ் பண்றதுக்காக கூப்பிடல, மொத்த வெசலையும் வாஷ் பண்றதுக்காக நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கூட அவரையுமே போட்டு கிளியும் கிளிக்கிறாங்க. அங்கேயுமே பர்சனல் லைஃப் வரைக்கும் போறாங்க. ஆமா இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி என்னத்த பண்ண போதுங்களோ, பாத்திரத்தை கழுவுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணுதுன்ற அளவுக்கு இவங்க 2 பேரோட பர்சனல் லைஃப்ல போய் இவங்க கல்யாணம் பண்ணா எப்படி இருப்பாங்க, எப்படி நாசமா போவாங்கன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அதாவது யாரு மேலேயே உங்களுக்கு ஒரு குறை இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா அவங்கள பத்தி பேசுங்க, அவங்க பண்ண தப்பை பத்தி பேசுங்க, அதுல தப்பே கிடையாது. பட் ஏன் நீங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ரொம்ப தோண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப் வரைக்கும் போறீங்கன்றது தான் சத்தியமா தெரிய மாட்டுது. இதுக்கே தெரியல இவங்க எப்படி புள்ள பெற்றுக்க போறாங்க, எப்படி வளர்க்க போறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியுது. அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணிட்டு ஆவுனா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணாதரா அந்த மாதிரி பண்ணாதரா, இந்த வீட்லயே மூத்தவன்ற பேர்ல நான் சொல்றேன்டா கேட்டுக்கோடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்களே, எப்படி நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற அட்வைஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? மாட்டணும் விஷயம் தெரிஞ்சு பேசாம வண்டி கிட்ட ஒளிஞ்சுக்குருவோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பழைய மேட்டர் ஒன்று இருக்கு இல்லையா, நீங்க குளிக்க போறதுன்னா ஓகே இல்ல வெட்டியா இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதுக்குமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்கு நான் வரணும், அப்படி என்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்க அவ்வளவு வெஜிடபிள்ஸ் வெட்டணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது எது அந்த 4 தக்காளி 2 வெங்காயம் அது பெரிய வெஜிடபிள்ஸா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அதுவே இவங்க கிட்ட 2 பாத்திரத்தை கழுவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்காக நீ என்ன அங்க இருந்து கூப்பிட்டியா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு ஃபைனலா இது எல்லாத்தையுமே நீங்க தினேஷோட பேச்சை கேட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தினேஷை கான்டாக்ட் ஆப்ல பாருங்க மேடம் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் இல்லாம நிகழ்த்தீங்கன்னா நான் கடுப்பாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாப்ல, நீங்க அங்கிருந்து புலம்புனீங்களே அது எல்லாமே என் காதுல விழதான் செஞ்சிச்சு, அதுக்கெல்லாம் நான் பேசுனா எக்கச்சக்கமா பேசியிருக்கலாம், பட் இருந்தாலும் வேணான்னு அடக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மெயின் மேட்டர் அந்த மனுஷன் காதுல விழாம போயிடுச்சு போல இருக்கு. ஒருவேளை அது மட்டும் விழுந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்து முடிச்சிருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருக்காருல்ல சார், என்ன எதுக்கு இழுக்கிறீங்க உள்ள? நீங்க இவ்வளவு நேரம் புலம்பிட்டு இருந்தீங்க, நான் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தேன், பதிலுக்கு பேசியிருந்தேன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். என் வழியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போம். அண்ட் முக்கியமா இந்த ட்ரூ கலர் கம்மிங் அவுட் கூப்பிட்டு வச்சு ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா பேசுறது, தௌலத்துக்கு 2 செக்மெண்ட் வச்சு பேசுறதுன்னு இல்லாம இந்த வாரம் விசித்ரா மேம் தினேஷோட பர்சனல் லைஃப் பத்தி இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு நீங்க ஒரு செக்மெண்ட் ஒதுக்கி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் உங்களுக்காக ஒரு கிளாப் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். எதிர்பாராததை இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். அண்ட் மணி போயிட்டு விசித்ரா மேம் கிட்ட நீங்க புலம்புனதெல்லாம் கேட்டேன், எதுக்காக நான் வந்து வெசல் வாஷ் பண்ண சொன்னதுக்கு என்னுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து நாங்க கல்யாணம் இல்லையா இழுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது. ஆமாடா
அப்படிதான்டா பேசுவேன், நீங்க சின்ன பசங்கடா, இதெல்லாம் பண்ணுடா, இல்ல இப்படிதான்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரவீனா வந்து உங்களை வெஷல் வாஷிங்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட தானே செஞ்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது எதுக்கு நீ தூரத்துல இருந்து கூப்பிட்ட, எதுவா இருந்தாலும் பக்கத்துல வந்து சொல்லணும், பக்கத்துல வந்து சொன்னாதான் அதுக்கு பேரு மரியாதை, தூரத்துல இருந்து சொன்னா அதுக்கு பேரு மரியாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன மேடம் சொல்றீங்க, தூரத்துல இருந்து மரியாதை கொடுத்து பேசவே முடியாதா, எல்லாத்தையுமே பக்கத்துல வந்து மேடம் வெஷல் வாஷிங்க்கு வரீங்களா, எங்களுக்கு டைம் ஆச்சு மேடம், சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா கெஞ்சி கேட்டு இருப்பாங்க. நீங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இங்க வெஷல் வாஷுக்கு ஆள் தேவைன்னா வாங்க மேடம் வெஷல் வாஷ் பண்ணணும் அப்படின்னு தான் கூப்பிட்டாகணும். இது உங்களுக்கு மரியாதை குறைச்சலா இருக்குன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொன்ன உடனே அப்படியாமா சரி ஓகே எல்லா தப்பும் என் மேலதாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உடனே ரவீனா முழிக்குது, என்னடா அப்படியும் பேசுறாங்க இப்படியும் பேசுறாங்க, திடீர்னு அன்னியன் படத்துல வரக்கூடிய விக்ரம் மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அளவுக்கு அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து சொன்னாலும் ரெக்வெஸ்ட் தான், பக்கத்துல வந்து சொன்னாலும் ரெக்வெஸ்ட் அப்படி கத்தணுமா, வெஷல் வாஷிங் இருக்கு பண்ணுங்கன்றது ஏன் மேலதான் மிஸ்டேக், சாரி ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறமாவாச்சு இந்த கிச்சன் மேட்டர் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி உருளைக்கிழங்க வச்சு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அது விசித்ரா சொல்றாங்க, இந்த உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்குலாம் 2 வயசு குழந்தை போதுடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஷ்ணு 2 வயசு குழந்தையா, அதுக்கு ஒழுக்கா சாப்பிடவே வராது, உரிக்கலாம் செய்யுமா, அப்ப அந்த குழந்தையை தூக்கிட்டு வாங்கல எப்படி உரிக்குதுன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி மனுஷன் எங்கெங்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து சிறப்பா செய்ய முடியுமோ அந்த இடத்துல செஞ்சு ஆஃப் பண்ணி விட்டுறாப்புல. 2 வயசு குழந்தை கீழே உட்காந்து என்ன உரிச்சு கொடுத்துருக்கு, 2 வயசு குழந்தை ஒழுங்கா சாப்பிடவே செய்யாது, குடிக்குமா நக்கல்யா அவனுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா விசித்ரா மேம், மாயா அண்ட் பூர்ணிமா இந்த காம்போ 3 பேர் சேர்ந்தாலே தினேஷை பத்தி தான் அதிகமா கழுவி ஊத்துவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப விசித்ரா மேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அதாவது இந்த மீச வச்ச ப்ரொஃபசர் இருக்குல்ல, குட்டி மீச வச்ச ப்ரொஃபசர், அவர் வந்து சாட்டர்டே எபிசோட்ல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க. அதுக்கு மாயா பூர்ணிமா ஏதாச்சும் நக்கலா சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்டு நம்ம கக்கன்னு சிரிச்சு நம்ம மனசை வந்து ஆறுதல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விசித்ரா மேம் உடைய கேமே வந்து போயிட்டு இருக்கு. உடனே மாயாவும் சொல்றாங்க, தினேஷ் எல்லாம் அடுத்த வாரம் இருக்கவே மாட்டார், கிளம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே விசித்ரா மேம் இப்ப வர நான் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, நீங்க 2 பேரும் கிளம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்களை கிளப்புறதுக்கு யாராலையும் முடியாது, நாங்களே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி கக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அதாவது இரிட்டேட் பண்ற மாதிரியான ஒரு காமெடியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களை அனுப்புறதுக்கு வேற யாருமே தேவை கிடையாது, நீங்களே போதும்னு, அது என்னமோ உண்மைதான்டா. உங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, உங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து தூக்கிடுவாங்கன்ட்டு. எங்களை யாராலையும் அனுப்ப முடியாது, நாங்களே அனுப்பிச்சுப்போம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தினேஷ் சொல்லிட்டு இருந்தாப்ல, இந்த 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல ஒருத்தன் நடு வீட்டுல வந்து ஜட்டியை காய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னது நடு வீட்டுல ஜட்டியை காய போட்டானா, அது யாரா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடிட்டர் கரெக்டா காமிக்கிறாப்ல, அது வேற யாரும் இல்ல நிக்சன் பையன் தான் அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து மணி சொன்னாப்ல, அதாவது எப்பயுமே விசித்ரா மேம் வந்து யாராச்சும் ஏதாச்சும் ஒரு துணி அங்க எடுத்து போட்டிருந்தாங்கன்னா போயிட்டு அதை எடுத்து விடா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது நல்ல குவாலிட்டி தான், பட் அதை ஏன் நிக்சன் கிட்ட அவங்க சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே தினேஷ் சொல்றாப்ல, அவரு நிக்சன் வந்து விசித்ரா மேமோட புள்ள இல்லையா, எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் விசித்ரா மேம் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. மம்மி வந்து திட்டுறாங்கல்ல, நிக்காஸோ இல்ல இன்னசோ எங்கன்னா பார்த்தாங்க திட்ட வேண்டியதானே, இதெல்லாம் நீங்க போறீங்களா பாக்குறீங்களா திட்டுங்க, அவங்க புள்ளப்பா அவங்க பையன்பா. அண்ட் விசித்ரா மேம் ஏமா நீ திரும்பி வந்துடாதமா அப்படின்ற டயலாக சொல்லும் போது ரவீனா காதுல தெளிவா விழுந்திருக்கு போல இருக்கு. அதை எடுத்து வந்து இப்ப தினேஷ் கிட்டே சொல்றாங்க, எங்களை விட உங்களை தான் பயங்கரமா கழுவி ஊத்துனாங்க, அதுலயும் குறிப்பா ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு, எம்மா நீ திரும்பி வந்துடாதமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தினேஷ் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஓ அப்படி சொல்லியிருந்தாங்களா, அப்படி மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், செம்ம காண்டாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் பயங்கரமா கொந்தளிச்சிட்டாப்ல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மறைமுகமா பேசும்போதே தினேஷ் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது தினேஷுக்கு தெரிய வரும்போது பயங்கரமா கொந்தளிச்சிருப்பாரு. பட் அது வந்து தெரியல அப்படிங்கிறது இப்ப நல்லாவே தெரிஞ்சு. அண்ட் ரவீனாமே சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, பட் எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பட் வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா கமல் சார் எடுத்து பேசணும். ஏன்னா விசித்ரா மேம் இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து விஷ்ணுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. தினேஷை வந்து கண்டினியூஸா வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ விசித்ரா மேம் உடைய இந்த டைப் ஆஃப் பர்சனல் அட்டாக்ன்றது கண்டிப்பா ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அத வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் இந்த வாரம் ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம், நடந்தே ஆகும்னு நம்மளால சொல்ல முடியுமா? என்னென்னமோ சொல்றாங்க சார், திருப்பி வந்துராதமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணாங்கன்னா வச்சு கிழிச்சு எடுத்துருவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அண்ட் இதுல விசித்ரா மேம், மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க 3 பேருமே நார்மலா உட்கார்ந்து பேசினாலே நம்ம அந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் வெறுப்போடையும் கடுப்போடையும் தான் பார்ப்போம். அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது டிவியை ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்லாம் 2 செகண்ட் யோசிக்கவும் செய்வோம்.
இதுல வேற நாங்க குழந்தை மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம், இதுல மம்மி மாதிரி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நார்மலா வர வெறுப்பை விட ஒரு பல மடங்கு வெறுப்பு தான் வெளியே வந்துச்சு. அப்ப விசித்ரா மேம் கேட்கறாங்க, இந்த ஜி ஸ்கொயர்னு சொல்லி எனக்கு ஒரு மெமரிஸ் கொடுப்பாங்கல்ல, அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாயா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பூர்ணிமா வந்து கண்டிப்பா தினேஷ் இருப்பார், ஏன்னா எங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட தினேஷோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விசித்ரா மேம் அப்ப அவருடைய மெமரிஸ் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதோட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தினேஷ் வந்து உங்க கூட சண்டை போட்டதை விட மாயாக்கு சோப்பு போட்டது தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. லேட்டஸ்டா நடந்த அந்த முயல் டாஸ்க்ல கூட தினேஷ் வந்து மாயாவை ஜெயிக்க வச்சிட்டார் இல்லையா, அது எல்லாமே மாயாக்கு தினேஷ் போடக்கூடிய சோப்பாமா. அது மாயாக்கு அகைன்ஸ்டா இவர் கேம் விளையாடினார் அப்படின்னா அது குரூப்பிசம் ஃபேவரிசம்ன்றாங்க. சரி ஓகே, இப்ப நான் மாயாவே ஜெயிக்க வைக்கிறேன்ற மாதிரி ஒரு மூவ் ஒன்று பண்ணாரு அப்படின்னா அது மாயாக்கு போடக்கூடிய சோப்புன்றாங்க. ஆக மொத்தத்தில் இந்த தினேஷ் எந்த மாதிரியான ஒரு கேம் விளையாடினாலுமே தினேஷ்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்த டீம் பீல இருக்காங்க இல்லையா அவங்க எந்த மாதிரியான ஒரு கேம் விளையாடினாலுமே அதை நாங்க குறை மட்டும் தான் சொல்லுவோம்னு முடிவு பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? அவரோட ஜி ஸ்கொயர் மெமரிஸ்லயும் என் போட்டோ தான் இருக்குமா? மாயா இருப்பாங்க. அவரும் உங்க கூட சண்டை போட்டதை விட மாயாவுக்கு சோப் போட்டு இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் மணி வந்து விசித்ரா மேம் எந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டியை வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு நாள் சிக்கன் வச்சிருந்தாங்களா, அந்த சிக்கனை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டேய் வேணாண்டா எல்லாருக்கும் இருக்க வேணும்ல, எதுக்கு இப்படி எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. விசித்ரா மேம் தெரியாம ஒரு பீஸையும் எடுத்து வந்து மனுஷன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அண்ட் ஒரு பீஸ் எடுக்கும்போது முறைப்பாங்களாம், அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கடா. அண்ட் நான் வந்து ஓரமா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து பூர்ணிமா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கிராஸ் பண்றாங்க, நிக்சன் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கிராஸ் பண்றாண்டா. அப்புறம் விசித்ரா மேம் நான் எட்டி பார்த்தா பாக்குறான் இவன் அப்படிங்கிற அளவுக்கு திரும்பிக்கிட்டாங்க. விசித்ரா மேமுடைய பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது இந்த சாப்பாட்டுல கூட வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் நேரா போய் விசித்ரா மேம் கிட்ட கேட்கும்போது அப்படி இல்லடா, அதுக்கப்புறமா கரெக்டா வந்துச்சுடா அதனால கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாமா. சோ அதாவது மணி வந்தார் அப்படின்னா கணக்கு சரியில்லை, அதுவே டீம் ஏல இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு கணக்கு சரியா இருக்காம. சோ இப்போ அங்க அபிஷியலா டீம் ஏல இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சிக்கன் வந்து 4 பீஸ் தான் அப்படின்னாங்க, எடுத்து வச்சுக்கிட்டேன். திருப்பி திருப்பி அவங்களுக்கு தெரியாம ஒரு பீஸ் எடுத்து போட்டு ஓடி வந்து உட்காந்து சாப்பிட்டேன். அப்படியே எடுத்து வந்துச்சு. இப்படி இருக்குறா சிக்கன் பீஸ் லைனா சி டைப்ல நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. இந்த நிக்சன் வரான் திருப்பி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வரான் கையில எடுத்து 1/2 கிலோ சிக்கன் ஆயத்தோட பிடிது அடைஞ்சிருச்சா. அண்ட் அதுக்கப்புறமா டிக்கெட் டு ஃபினாலேவுடைய அடுத்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் டு ஃபினாலேன்னு சொல்லிட்டு 2 போர்டை ரெடி பண்ணி வச்சு அந்த போர்டை தூக்கி இன்னொரு போர்டு மேல வச்சு 4 பேரா 2 டீமா பிரிஞ்சு பிடிச்சிக்கணுமாமா. கடைசி வரைக்கும் அவங்க வச்சிருக்க பொசிஷனை மாற்றக்கூடாது, கையையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் வழக்கமா இப்போ வரைக்கும் நடந்த டாஸ்க்ல டாப் 3க்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. பட் இந்த வாட்டி டாப் 5ல இருக்கவங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 5 பாயிண்ட், அதுக்கப்புறமா 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 பேர் வந்து பாயிண்ட்ஸ் வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏ டீம் வெர்சஸ் பி டீம் அப்படினே பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டு அந்த போர்டை எடுத்து அந்த போர்டு மேல வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில் சில் ஆரியமாலா 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 ஆரியமாலா. அண்ட் இதுல டீம் ஏல இருக்கக்கூடிய மணி வந்துட்டு மூக்க சொரியும் போது இந்த கையை யூஸ் பண்ணுங்கடா, தப்பி தவிர இந்த கையை யூஸ் பண்ணி போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணாப்லையே. அப்ப விஷ்ணுவே சொன்னாப்ல இந்த காமெடி கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம மணி ஆமாமா இதெல்லாம் ஒரு காமெடியா தான் இருக்கும், அவங்க காமெடி பண்ணி கிழிச்சிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாயா பேசினா மட்டும் மணி டான் கவுண்டரை போட்டு அடிச்சு நவுத்துறத பார்க்கும்போது என்னையே அறியாம நல்லா கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ற அளவுக்கு ஆயிரம்னா பாத்துக்கோங்களேன். சரி இதுன்னு கையெடுத்து சொரிஞ்சிட போறீங்க. காமெடி நீ அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். அது ஒரு காமெடியே இல்ல, இது ஒரு காமெடியே இல்ல நாங்க சொல்றாங்க, இவங்க காமெடியில கிழிச்சிட்டாங்க அப்படியே. அண்ட் இதுல டீம் ஏல இருக்கவங்க 2 தடவை போர்டை வந்து கீழே விட்டாங்க. அண்ட் அப்படியே டீம் பில பார்த்தா போர்டு கோணலாவே போய் நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் இதுல நிக்சன் வந்து கையை லைட்டா எடுத்துட்டு உள்ள வச்சுட்டாப்லையா. அதை வந்து பிக் பாஸ் நல்லா ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நிக்சன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ கையை எடுத்து வச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நான் பார்த்துட்டேன் நீ அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே இவ்வளவு தூரம் நோட்டீஸ் பண்ணி பக்காவா கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, முயல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல இந்த கார்டுல வந்து நிக்சன் ஒரு நெயில் பாலிஷோடைய மார்க்கை வந்து செட் பண்ணிருக்காரு. அதுவும் எந்த கார்டுல அப்படின்னா எலிமினேஷன் கார்டுல. அதை வந்து அர்ச்சனா பார்த்துட்டு பிக் பாஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாங்க, பிக் பாஸ் இந்த மாதிரி எலிமினேஷன் கார்டுல ஒரு மார்க் இருக்கு என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை இல்ல 3 தடவை சொல்லிருக்காங்க. அதை ஒரு தடவை கூட நீங்க 1 hour எபிசோட்ல டெலிகாஸ்டே பண்ணல. இத்தனைக்கும் நிக்சன் போயிட்டு இப்படி குனிஞ்சு அந்த கார்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்து எடுத்தாப்ல. அண்ட் இதுல விஜய் வர்மா இந்த கார்டுரா அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் டேப் பண்ணி ஒரு கார்டை காட்டுறாப்ல. அந்த கார்டை பார்த்து நிக்சன் வந்து எடுத்து விளையாடுறாப்ல.
இது எதையுமே 1 hour எபிசோட்ல நீங்க பெருசா காட்டவே இல்லை. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்றது தெரியல. ஏன்னா கமல் சார் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறது பூராவுமே இந்த 1 hour எபிசோட்ல நடந்ததா மட்டும்தான் அதை பத்தி பேசுறாங்க. சோ கண்டிப்பா இதை பத்திலாம் கமல் சார் பேச மாட்டார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் நியாயம், தர்மம், கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி பேசக்கூடிய இந்த நிக்சன் இவ்வளவு கேவலமான ஒரு ஃப்ராட் கேம் வந்து இந்த டாஸ்க்ல விளையாடி இருக்காரு. இதை எதுக்காக நீங்க 1 hour எபிசோட்ல வெளிச்சம் போட்டு காட்டல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. ரெட் கலர் அண்ட் அதுக்கப்புறமா டீம் ஏ உடைய போர்டு பாத்தீங்கன்னா கீழே வந்துச்சு. விசித்ரா மேம் போயிட்டு இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் அதை பிடிக்கலாமா அப்படிங்கிறதே தெரியல. உடனே பிக் பாஸ் வந்து அந்த டைம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாப்ல. அதாவது மாயா, பூர்ணிமா, விசித்ரா மேம் இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் கிவ் அப் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அண்ட் அர்ச்சனா அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த போர்டை மறுபடியும் மேலே தூக்கி வச்சு இவங்க ஸ்லைட்லேயே போயிட்டு ஒரு பொசிஷன் எடுத்து அது மறுபடியும் ஹோல்ட் பண்ணலாம். மற்ற 2 பேர் மட்டும் அதை ஹோல்ட் பண்ணி பிடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாப்ல. பட் விசித்ரா மேம் அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 hours வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல விசித்ரா மேம் வந்து என்னால முடியல, நான் கிவ் அப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அர்ச்சனா போயிட்டு அந்த போர்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் இருந்த பொசிஷனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் பூர்ணிமா அண்ட் மாயா இவங்க 2 பேருமே 2 எட்ஜஸ்க்கு போய் அந்த எட்ஜஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட்டா வைங்க, கரெக்ட்டா. நோ அப்படியே ஸ்லைட் அண்ட் கோ. வாவ். அண்ட் ஒரு பக்கம் 4 பேர் ரொம்ப அசால்ட்டா அந்த போர்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இவங்க 2 பேர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமா தான் இருக்கும். கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? கை வலிக்குதுன்னா நம்மள என்ன பண்ணுவோம்? ஐயோ முடியலையே என்னடா அப்படிங்கிற மாதிரி கதறுவோம். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு. இந்த பூர்ணிமா நிக்சன் சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் எடுத்து பாடிக்கிட்டு, மாயா ஒரு பக்கம் அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேட்லாம் பண்ணி ஏதோ காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இப்படி எல்லாம் கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம இருந்தாலே எக்ஸ்ட்ரா 1 hour பிடிக்கலாமேடா, எதுக்குடா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பெண் மனு துடிச்சிடும். காதல எதுக்குன்னு இருந்தவனா, காலத்தை வென்றிட பார்த்தவனா, வழியில பைத்தியமாயிடுச்சு ரெண்டும். அண்ட் இதுக்கு நடுவில் பிக் பாஸ் வேற விட்றாதீங்க எப்போ விட்றாதீங்க எம்மோ அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. எல்லாரும் மோட்டிவேட்டா தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பூர்ணிமாவால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிவ் அப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் மாயா நான்லாம் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் வந்து விளையாடியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி போர்டை வச்சு சென்டர்ல கையை வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது கடைசி வரைக்கும் மாயா வந்து நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி விளையாடுறாங்க இல்லையா? அதை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அண்ட் அதுலயுமே வந்து கடைசி வரைக்கும் நான் கிவ் அப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கவே இல்லை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சாங்க. பட் ரொம்ப அந்த போர்டு கீழே இறங்கி அந்த எட்ஜ் வந்து கீழே பட்டதுனால பிக் பாஸே வந்து அந்த எட்ஜ் பட்டதுனால நீங்க வந்து இந்த கேம்ல வந்து எவிக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் வந்து அவங்க 5th பிளேஸ்ல வந்து எவிக்ட் ஆனதுனால மாயாக்கு வந்து இந்த கேம்ல 1 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. போர்டின் ஒரு முனை கீழே பட்டதால் மாயா இந்த போட்டியில் இருந்து வெளியேற்றப்படுகிறார். உங்களுக்கு 1 பாயிண்ட் வழங்கப்படுகிறது. அண்ட் இந்த டீம் ஏல கடைசி வரைக்கும் நின்று பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தது வந்து மாயா. ஆனா மாயாக்கு எல்லாரும் கை கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி நிக்சன் போயிட்டு பூர்ணிமாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் மீது கட்டி பிடிச்சிருந்தோம். அதை பார்க்கும்போது டேய், அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா, ஒன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகடா, ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டீம் ஏல இருக்கவங்க எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் விஷ்ணுக்கு இப்போ 2 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஆல்ரெடி 7 பாயிண்ட்ஸ், இப்போ 2 பாயிண்ட்ஸ்னா 9 பாயிண்ட்ஸ்க்கு வந்து போயிடுவாரா? சரி, அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் நிக்சன் நான் கிளம்புறேன், அதாவது இவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கும் போது எனக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அதாவது கிளம்புறேன் சார், நீங்க வாலண்டரா கிளம்பவே தேவையில்லை. இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே வச்சு நீங்க தப்பிக்காம மட்டும் இருங்க, மக்களே உங்க காலை பிடிச்சி வாரி வெளியே போட்டுருவாங்க. இந்த வாரம் கிளம்புறேன் விசித்ரா மேம், இந்த வாரம் கிளம்பிடுறேன். கேவலமா இருக்கும் ஒருத்தர் மூஞ்சில முழிக்கும் போது. அண்ட் மிட் நைட் வரைக்கும் இந்த கேம் போயிட்டு இருந்ததுனால தினேஷ் வந்து தூக்கவே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. ஏன்னா கொரட்டை மட்டும் தான் விடல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப் ஆகி இப்படி கையை எடுத்தாப்ல. லைட்டா கையை எடுத்துட்டு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தினேஷே சொல்லிட்டாப்ல, நான் தூங்கலாம் கிடையாது, யார் அப்பெல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க, கை வேத்துருச்சு அதனால ஸ்லிப் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மனுஷன் டீசெண்டா கிளம்பிட்டாப்ல. ஸோ தினேஷுக்கு வந்து இங்க 2 பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா விஷ்ணு பார்த்தாப்ல, சரி ஓகே எப்படி பார்த்தாலும் 3 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்கு வந்துடும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து விஷ்ணு வந்து கிளம்பிட்டாப்ல. ஸோ விஷ்ணு இன்னுமே 10 பாயிண்ட்ஸ் ஓடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்ல. நான் கொடுத்துறேன், ரவி நான் கொடுத்துடலாம். விஷ்ணு, நீங்கள் கிவ் அப் செய்ததன் அடிப்படையில் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ். அண்ட் ஃபைனலா மணி அண்ட் ரவினா இவங்க 2 பேர் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப விஷ்ணு வந்து மணி விட்டு கொடுத்துறா அப்படின்னு, எதுக்குடா விட்டு கொடுங்க, அதெல்லாம் விட மாட்டேன்டா, என்னதான் பொண்ணுடா விட்டு கொடுத்துறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரவினா நான் வந்து பொண்ணுலாம் இல்லை, நான் ஃபைட்டர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மாயா வழக்கம் போல, யாரு மணி ரவினாவா, அவங்க என்ன வழக்கமான கேமை தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருந்தாங்க.
ஆனா இவங்க 2 பேரும் மாயா பூர்ணிமா வந்து இப்படிதான் விளையாடுறாங்கன்னு யாராச்சும் சொல்லிட்டா மட்டும் உங்களுக்கு மூக்கு மேல கோவம் வந்துடும். ஆனா அதே அளவுக்கு இவங்க வழக்கமா சொல்லிப்பாங்க போல இருக்கு. மணி ரவினாவா மணியும் கிவ் அப் பண்ணி விளையாண்டுட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்துல மணி வந்து சரி ஓகே நான் கிவ் அப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணிட்டாப்ல. சோ மணிக்கு இந்த கேம்ல வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரவினாக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சி. இதுக்கு முன்னாடி எடுத்த 2 பாயிண்ட் இப்போ 5 பாயிண்ட்ஸ்னு 7 பாயிண்ட்ஸ் ஓடிய செகண்ட் பிளேஸ்க்கே ரவினா வந்துட்டாங்க. சோ இப்போதைக்கு விஷ்ணு அண்ட் ரவினா இவங்க 2 பேருக்குள்ள தான் பயங்கரமான காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்கு. விஷ்ணு வந்து 10 பாயிண்ட்ஸ் அண்ட் ரவினா வந்து 7 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அண்ட் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் கொடுக்க போற இண்டிவிஜுவல் கேம்லயும் கண்டிப்பா விஷ்ணு வந்து ஓரளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு கண்டிப்பா இதுல அதிகமான சான்சஸ் வந்து விஷ்ணுக்கு தான் இருக்கு. சோ நாளைக்கு தெரிஞ்சிரும் யார் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா இவங்க ஹோல்ட் பண்ண டைம் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 hours and 45 minutes. அதாவது கடைசியா ரவினா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டைம் வந்து 5 hours 45 minutes கிட்ட 6 hours வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளையாடின ஒரு பிசிக்கல் டாஸ்க்னா அது இதுதான் போல இருக்கு. இறுதி ஹோல்டிங் டைம் 5 hours 45 minutes. சோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ங்கிறது வெறும் ஊர்கா மாதிரி தான் இருந்துச்சு. மெயினா விசித்ரா மேமுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இத பத்தி வீக்கெண்ட் எபிசோட கமல் சார் பேசுறாரா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமா நிக்சன் பண்ண இந்த ஃப்ராட் கேமை வந்து 1 hour எபிசோட்ல காட்டல அப்படின்னா கூட லைவ்ல பார்த்துட்டு எக்கச்சக்கமான மீம்ஸ் வந்து பயங்கரமா பரவி இருக்கு. அதை பத்தியும் கமல் சார் வந்து பேசினார் அப்படின்னா இந்த வீக்கெண்ட் எபிசோட் சூப்பர்ப்பா, கடைசி வாரத்தில் கமல் சார் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாளைக்கு பார்த்துட்டு மீதி ரிவ்யூ நாளைக்கு கொடுப்போம். ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க விலைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. தடவை பாய் அண்ட் டேக் கேர்.